இரவு 2 மணிக்கு ஒரு காவலர் பிடிச்சி அடிக்கிறான். ஏன் இவருடைய பேரை அந்த காவலர் கேட்குறாரு, தனபாலன் சொன்ன இன்னும் வேகமாக அடிக்கிறான். ஏன்னா அந்த காவலருடைய பேரும் தனபாலன். அந்த பாம்பன் பாலம் ரிப்பேராக போச்சு. இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு எப்படியாவது ஜெயராம் கிட்ட சேர்த்தணும், இல்லைன்னா அத்தனை பேருடைய இமிக்ரேஷன் வீணாக போயிடும், கப்பல் டிக்கெட்டு வீணாக போயிடும், எல்லாம் போயிடும். ரயில் தண்டவாளத்தில் 2.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் வழுக்கிய பிறகு தண்டவாளத்தில் தவழ்கிறாரு. கீழே என்ன கடல். ஓடி கொண்டு போய் தனுஷ்கோடியில் கொண்டு போய் அதை சேர்த்துறாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இந்த விகேடி பாலன் என்கின்ற பெயர் எக்மோரில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்த காலம். பிரபாகருடைய ஆலோசகர் சந்திக்க போகிறாங்க அடையாறில். சந்திச்சுட்டு வந்துடுறாங்க. வந்து அடுத்த நாள் ஒரு குண்டு வெடிக்குது. அதற்காக விகேடி பாலன் பயன்படுத்தப்பட்டார். இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி விகேடி பாலன் தான் இருக்கான்னு விகேடி பாலன் சிறைப்படுத்தப்பட்டார். எல்லாருமே ஏஜென்சி வேலை பார்ப்பான், கமிஷன் வாங்கிட்டு அனுப்புவான். இங்கே பல ஈழ ஆதரவு கட்சிகளில் 2ஆம் கட்ட தலைவர்களே எனக்கு தெரிஞ்சு பல பேர்கிட்ட 200 கோடி ரூபா இருக்கு. வெளிநாட்டுக்கு அனுப்புனதில் சம்பாரிச்சது 200 கோடி ரூபா இருக்கு. நான் பட்டியலோட சொல்ல முடியும். ஈழ ஆதரவு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் எனக்கு பல பேரை தெரியும். எவ்வளவு? மவுண்ட் ரோட்ல பல பில்டிங் வச்சிருக்காங்க. தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம். நேர்களுக்கான சிறப்பு இருந்தால் மொத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரா டிராவல்ஸ் விகேடி பாலன் ஐயா அவர்கள் நேற்று நைட்டு மறைந்துட்டார் அப்படின்னு தகவல் கிடைச்சிது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுனாலும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்து அதிகமாக எங்கேயுமே பேசப்படல. அப்படிங்கிறதுனால பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது அவருடைய நினைவு கூறும் விதமாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால விகேடி பாலன் அவர்களுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். விகேடி பாலன் வீர சங்கிலி கண்ணையா தனபாலன். இதுதான் விகேடி பாலன் உடைய சுருக்கம். இவர் இயற்கையாகவே மலையக தமிழர். இவர் 1981 இனக்கலவரம் நடந்த பொழுது தான் இந்தியாவுக்கே வர்றார். அதற்கு முன்பு இவர் ஒரு நாடக கலைஞர். நீங்கள் இலங்கையில் புகழ்பெற்ற நாடக பிதாமகன் இளைய பத்மநாபன், தாசி சியாஸ் 2 பேருடைய சிசி. நீங்கள் நிறைய மலையகத்தில் நாடகம் என்பது மலையக தமிழர்களிடம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டவர்கள் தான் இவர்கள். இப்போ இளைய பத்மநாபன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டார். தாசி சியர்ஸ் இவர் தான் மலையக தமிழர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நாடக கலைஞர். இவருடைய சிஷியன்தான் இந்த விகேடி பாலன். நீங்கள் இனக்கலவரம் வந்த பிறகு 81 அவர் இந்தியாவுக்கு வர்றார். கப்பலில் தனுஷ்கோடி வழியாக ராமேஸ்வரம் வர்றாரு. வந்து சில காலம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் கூலியாக இருக்கார். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், இதுதான் அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை. அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு இரவு 2 மணிக்கு ஒரு காவலர் பிடிச்சி அடிக்கிறான். ஏன் இவருடைய பேரை அந்த காவலர் கேட்குறாரு, தனபாலன் சொன்ன இன்னும் வேகமாக அடிக்கிறான். ஏன்னா அந்த காவலருடைய பேரும் தனபாலன். இது என்ன சார் இருக்கு? அவர் பேர் வச்சனால இன்னொரு பேர் வைக்கக்கூடாதான்? இல்லை, அவன் என்ன தான் ஒரு போலீஸு, தன்னுடைய பேரை வச்சுட்டு ஒருவன் கூலியாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து கிடக்கிறானே, அந்த கோபம். பேர் வச்சு கூலியாக இருந்தாலும் உழைக்க தானே செய்கிறாங்க. எதுவும் இல்லை, அது இல்லை. அந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பெயர்னா தன்னை விட உயரமாக இருக்குன்னு நினைப்பான். தன்னுடைய பெயர் வைத்த ஒருவன் தனக்கு கீழே இருக்கக்கூடாது, தன்னை விட உயர்வாக இருக்குன்னு நினைப்பான். அந்த கோபத்தில் அடிக்கிறான். அப்போது உன்னை இனிமேல் இந்த எக்மோர் பக்கம் பார்த்தோன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோன்னு அவன் கோவப்படுறான். அப்போது எக்மோர் இனிமேல் கூடாது, படுக்கவும் முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்கார். ஓட முடிந்த அளவு ஓடி ஒரு இடத்துல போய் படுக்கிறார். நைட் 2 மணிக்கு. காலையில் முடிச்சு பார்க்குறாரு, தனக்கு முன்னால் ஒரு 50 பேர் கோட் சூட்டு டை
பின்னாடி ஒரு 50 பேர் கோட்டு சூட்டு டை கட்டி நிற்கிறான். எங்கே வந்து படுத்த இது எந்த இடம் பார்க்குற பொழுது அதுதான் அமெரிக்கன் எம்பசி. முன்னாடி அமெரிக்க விசா அனுமதி பெறுவதற்கான கூட்டம் காலையில் நிற்குது. இன்னைக்கு இப்போ தான் அதை கொஞ்சம் செட்டு போட்டிருக்கான். முதல்ல வேகாத வெயிலில் நிற்கணும், மழையில் நிற்கணும். அதுதான் அமெரிக்காக்காரன் நம்மளை இப்போ தமிழர்களை அவன் வச்சிருக்கிற அளவுகோல் அதுதான். அப்போது இன்னொரு ஒரு கோட்டு சூட்டு ஒருவர் வராரு, எனக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு ஒரு 2 ரூபா தரேங்கிறாரு. அப்போது பசி 3 நாள் பசி, 4 நாள் சரியாக வறுமை, சாப்பாடு இல்லை, கூலி கிடைக்கல. 2 ரூபாய் வாங்கிட்டு போய் சாப்பிட போகிறார். சாப்பிட போனால் அவன் கூட்டு வச்சுட்டு போவான்ல, கூட்டல் எடுத்து சாப்பிட்டுறாரு. அப்போது அவரே அதை பதிவு பண்ணுறாரு. பல இடங்களில் வறுமை, கடுமையான வறுமை. நான் அந்த 2 ரூபாய்க்கு வயிறார சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு மீண்டும் அதே வேலையை செய்ய அங்கே வரல. இரவு தான் படுத்துக்கிறது, லைனில் நிற்க அந்த இடத்துல படுத்துக்கிட்டு திருப்பி வந்து அது அப்போ 10 ரூபா 10 ரூபா கூலி. 2 ரூபாயிலிருந்து 10 ரூபா கூலி. அப்போ ஒரு இடத்துக்கு போல 2-3 இடத்த நான் ரிசர்வ் பண்ண ஆரம்பித்தேன். வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டு அது ரிசர்வ் பண்ணோம். அப்போ இப்படி 2 நாள் 3 நாள் ஓடிய பிறகு அங்கே பழைய தாதாக்கள் இருப்பான்ல, அவன் எனக்கு என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியாவில் நீ எப்படி வசூல் பண்ணிட்டு போகலாம்? 2 பேருக்கும் சண்டை, முரண்பாடு, கட்டி போட்டு சண்டை போடுறாரு. நீங்கள் அப்போ மலையக தமிழன் இன்னும் உடம்புல வலு ஜாஸ்தியாக இருக்கும், உணர்வும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எத்தனாவது வயசில் வரும், எந்த காலகட்டத்தில் வரும்? அதாவது அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 56, 66, 76, ஒரு 20 வயசு. அப்போது நான் இந்த இடத்த இதை விட்டேன். ஏன்னா சும்மா தூங்கினா 10 ரூபா கிடைக்கிது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. தூங்குனா 10 ரூபா கிடைக்கிது, அன்றைக்கி உணவுக்கு போதும். அன்றைக்கி இந்த 76 காலகட்டத்தில் நல்ல சாப்பாடாக 2000 ரூபா தான். நானே சாப்பிட்ருக்கேன். செல்லங்கடின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, 2000 ரூபாய்க்கு முழு சாப்பாடு, 3 ரூபாய்க்கு நெய் பொடியோடு கொடுப்பேன். நான் சாப்பிட்ருக்கேன், செல்லங்கண்டின்னு ஒரு கடையில் சாப்பிட்ருக்கேன். அப்போ படுத்து தூங்கினா 10 ரூபா கிடைக்க எப்படி விட முடியும்? அப்போ அந்த லோக்கல் தாதாக்களோட சண்டை போட்டால் லோக்கல் தாதா தோற்று போயிடுறான். அப்போ ஒரு பெரியவர், அந்த ஏரியா பெரியவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. வேண்டாம், நீ அவனோட பிரச்சனை பண்ணாத, அவன் உன்னோட பிரச்சனை வேண்டாம், நீ தனியாக ஏரியா, நீ தனியாக ஏரியா. இப்படித்தான் இவர் வயிறார சாப்பிட ஆரம்பித்த காலம். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எக்மோர் போயிடுறாரு. பகல் பூரா எக்மோர், இந்த 10 ரூபாய்க்கு விற்றுட்டு எக்மோர் போயிடுறாரு. எக்மோர் போய் அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு பார்க்குற பொழுது குருவியாக போகிறையான்னு ஒருத்தர் கேட்குறாரு. குருவி ஒருக்கா போயிட்டு வந்தால் 1000 ரூபா கிடைக்கும் அந்த காலத்தில். அப்போது சரி குருவியாக போகலாம் அப்படின்னு முடிவில் இருக்கிற பொழுது முதல் வேலை வருது அவருக்கு. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலை மன்னார் தனுஷ்கோடிக்கு கப்பல் ஓடிச்சு. எனக்கு வந்து எங்கள் அப்பாவை சொல்லியிருக்கார், போட் மெயிலில் ஒரு ரயில் ஓடி இருக்கு, போட் மெயில். எக்மோரில் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கொழும்பு வரைக்கும் போகலாம். அதுக்கு பேர் போட் மெயில்னு பேர். எனக்கு விவரம் தெரிய நான் வந்து 7ஆவதுலேருந்து இப்போ எஸ்எல்சி வரைக்கும் ராமநாதபுரம் தொண்டியில் படித்தேன். இல்லை, இந்த போட் மெயில் வந்து இங்கேருந்து இலங்கைக்கு ரயில் பாதை இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க? இல்லை, சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ரயிலில் போகலாம். அங்கேருந்து அந்த கப்பலில் போகலாம். அந்த கப்பல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டீமர், ஒரு மினி கப்பல். அதில் காமிச்சிங்கன்னா கொண்டு போய் தலைமன்னாரில் இறக்கி விட்டுருவான். அதே டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா யாழ் தேவி ரயிலில் கொழும்பு வரைக்கும் போகலாம். ஆங்கிலேய காலத்துலேருந்து அந்த சிஸ்டம் இருக்குது, போட் மெயில். அப்போது அதில் பூரா குருவிகள், சவுத் ஆட்கள் பூரா கொழும்பில் இருப்பான் எல்லாருமே. எங்கள் அப்பா அப்படி கொழும்பில் இருந்தவர் தான். நீங்கள் கரையோர ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எல்லா தொடர் போக்குவரத்தும் கொழும்புல தான். கொழும்புனா இலங்கையை கொழும்புங்குவாங்க. அப்போது இவர் குருவியாக போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். குருவியாக போகிறதுக்கு முடிவு பண்ணோடனே முதல் வேலை என்ன வேலை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குருவியாக போகிறவர்களுக்கு சென்னையில் இருக்கிற
இலங்கை தூதரகத்தில் சீல் போடணும். அது இமிகிரேஷன் போட்டால் தான் அங்கே கப்பலில் ஏற்றுவான், இல்லைன்னா அங்கே தலைமன்னாரில் இறங்க விடுவான். அப்போ 30 பேருடைய பாஸ்போர்ட்டை ஜெயராமன் என்ற ஒரு பெரிய குருவி, அந்த குருவி 30 பேர் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு 30 பேர் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வந்துடணும். அவன் சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய குருவி என்ன பண்ணுவார், 30 பேர் பாஸ்போர்ட்டை வாங்கி சென்னையில் வந்து சீலை போட்டு, அங்கே புரோக்கர்ஸ் இருப்பான், இப்போ அவங்கள்ட்ட சீலை போட்டு 30 குருவி எங்கே வந்துடுவாங்க, கப்பலுக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிற வேலையை ஜெயராமன் என்ற பெரிய குருவி சின்ன குருவியான விகேடி பாலங்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ எடுத்துகிட்டு போகிறாரு. காலையில் 8 மணி 9 மணிக்கு அந்த ரயில் ராமேஸ்வரம் போயிடும். 10 மணி 11 மணிக்கு கப்பல் புறப்படும். அப்போ இவர் போகிற பொழுது அந்த பாம்பன் பாலம் ரிப்பேராக போச்சு. பாம்பன் பாலத்தில் ரயில் போகிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை, எப்படியும் 10 மணி நேரம் தாமதமாகுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். எல்லா குருவிகளும் உட்கார்ந்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய குருவி இருக்காங்க. ஆனால் நம்ம விகேடி குருவி என்ன பண்ணார், கப்பல் அங்கே போயிடும், 10 மணி 11 மணி கப்பல் போயிடும். இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு எப்படியாவது ஜெயராமன்கிட்ட சேர்த்தணும், இல்லைன்னா அத்தனை பேருடைய இமிகிரேஷன் வீணாக போயிடும், கப்பல் டிக்கெட்டு வீணாக போயிடும், எல்லாம் போயிடும். 1 லட்சம் ரூபா நட்டம் போயிடும். அந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு 3000 ரூபா டிக்கெட் போக வர ரயிலெல்லாம் 3000 ரூபா நட்டமாயிரும். 30 பேருக்கு 1 லட்சம் நட்டமாயிரும். எப்படியாவது நம்ம ராமேஸ்வரம் போயிடும். என்ன பண்ணுறாரு, ரயில் தண்டவாளத்தில் நடக்கிறார். 2.5 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளம், பாம்பன் பாலம் ரயில் தண்டவாளத்தில் 2.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் வழுக்குது, கிரீஸ், ரயில் கிரீஸ் அதில் உழுகி வழுக்குது. வழுக்கிய பிறகு தண்டவாளத்தில் தவழ்கிறாரு. கீழே என்ன, கடல். அப்போ ஒரு முறை தவறி விழுந்துடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்படிலாம் விழுகும் தெரிஞ்சு நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரில் 30 பாஸ்போர்ட்டை இருக்க கட்டி, அதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி கழுத்தில் போட்டு இறுக்கி கட்டிக்கிறார். இவர் முங்குனா கூட அது மேலே முதக்கும், எது, அந்த பாஸ்போர்ட் பார்சல். வலிக்கு கிளிக்கு கிரீஸில் பொழுது நடந்து ஏறக்குறைய இந்த 2.5 கிலோமீட்டர் அவர் நடக்கிறதுக்கு ஏறக்குறைய 3.5 மணி நேரம் ஆகுது. 7 மணிக்கு இறங்கினவர் 10 மணிக்கு தான் போகிறார். அங்கே பகல் 12 மணிக்கு கப்பல். கடல் தண்ணி, சேறு, கிரீஸு, சாப்பிடலை, போய் நடந்து ஓடி கொண்டு போய் தனுஷ்கோடியில் கொண்டு போய் அதை சேர்த்துறாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் முதல்ல இந்த விகேடி பாலன் என்கின்ற பெயர் எக்மோரில் குடிகட்டி பறக்க ஆரம்பித்த காலம். 1000 ரூபா கொடுக்குறாரு, என்னுடைய பெரிய இழப்பை நீ ஈடுகட்டினேன்னு சொல்லி. எல்லா குருவியும் எங்கே இருக்கான், மண்டபத்திலே இருக்கான். பாலத்தை கடந்து போல எல்லாருடைய பயணமும் ரத்து செய்யப்பட்டது. ஜெயராம விகேடி பாலன் 2 பேருடைய ஏற்பாட்டில் போன 30 குருவிகள் மட்டும் அந்த கப்பலில் போகிறான். இதுதான் விகேடி பாலனை இந்த குருவிகள் உலகத்தில் ஒரு பெரிய அடையாளப்படுத்திய நிகழ்ச்சி இதுதான். அதற்கு பிறகு ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆரம்பிக்கிறார். அப்போ விகேடி பாலன்கிட்ட வேலையை கொடுத்தா சரியா இருக்கும். இந்த விகேடி பாலன் டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி, நீங்கள் மதுரா டிராவல்ஸ்ன்னு எப்படி அது பேர் வைக்கிறார். இவர் ஒரு நல்ல பாடகர், கூத்துப்பட்டறை பாடகர், நாடக நடிகர். அப்போ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாட்டு இவர் ரொம்ப பிடிக்கும். அதில் அவருக்கு என்னென்னா இன்னொரு பெரிய பாட்டு எது பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். அவர் தன்னை கற்பனை பண்ணிக்கு வரான். ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். அப்போ இந்த ஒன்றுமே இல்லை, ஒரு கொடியோடு நான் அந்த மதுரா டிராவல்ஸ் ஆள போகிறேன். இதுதான் மதுரா டிராவல்ஸ்னு அவர் பேர் வைக்கிறார். பேர் வைத்த பிறகு அவருக்கு நீங்கள் எல்லா வேலைகளும் விகேடி பாலங்கிட்ட போய் சேர்ந்தா, ஒரு வேலையை கொடுத்தால் அது
100% நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும். இந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய டிராவல்ஸ் தான் மதுரா டிராவல்ஸ். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிய பிறகு இவர் இசை மீது அளவு கடந்த ஆர்வம். அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் 200 ப்ரோக்ராம் 25 நாடுகளில் லிம்கா புக் ரெக்கார்ட்ஸ், அதாவது மியூசிக்கல் ஃபெஸ்டிவல், உலகம் முழுக்க இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். இது திரைப்பட நடிகைகள் எல்லாம் உலகம் முழுக்க அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தியவர் விகேடி பாலன் தான். ஈழத்தமிழர்கள் வாழ் மிகுந்த அன்பு கொண்டவர். ஏறக்குறைய பல நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் அத்தனை பேருக்கும் இலவசமாக டிக்கெட் கொடுப்பார். எனக்கு வசதி இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, நான் அகதி முகாமில் இருந்தேன், என்னுடைய மச்சான் என்ன ஸ்பான்சர் பண்ணுறாரு, டிக்கெட் வேணும்னா அந்த வச்சுக்கப்போம். இப்படி பல நூற்றுக்கணக்கான பேர்கள் வெளிநாடு செல்வதற்கு உதவியவர் விகேடி பாலன். இப்போ இவர்கிட்ட இன்னொரு பெரிய ஒரு வரலாறு பின்னடைவும் இருக்குது. என்னென்னா, இலங்கையில் அவர் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு நண்பர், அவர் பேர் என்னன்னு கேட்டால் கந்தசாமி நாயுடு. தொண்டைமான் ஒரு அமைச்சர் இருந்திருக்கார், அவருடைய பாதுகாப்பு அதிகாரி, இன்ஸ்பெக்டர் தகுதி அவருக்கு, இன்ஸ்பெக்டர். அவர் இவரை சந்திக்க சென்னைக்கு வர்றார். இது 83 காலகட்டத்தில், 73லேருந்து 83ல் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிட்டார். வருகிறார். வந்து 2 பேரும் பாலசிங்கத்தை சந்திக்க போகிறாங்க. எல்டிடி இயக்கத்தினுடைய பிரபாகருடைய ஆலோசகர் சந்திக்க போகிறாங்க அடையாறில். சந்திச்சுட்டு வந்துடுறாங்க. வந்து அடுத்த நாள் ஒரு குண்டு வெடிக்குது. அதில் குண்டு வெடிக்கிற பொழுது பாலசிங்கம் அங்கே இல்லை. பாலசிங்கம் இருந்தால் அந்த குண்டு வெடிப்பில் இறந்துருப்பார். அப்போது கந்தசாமி நாயுடு இலங்கைக்கு போயிட்டார். யார் வந்துட்டு போனாங்க, யாருன்னு புலிகள் ஆய்வு செய்ததில் விகேடி பாலனும் அமைச்சர் தொண்டைமானுடைய பாடிகார்டு கந்தசாமி நாயுடு தான் வந்துட்டு போனாங்க. 2 பேரும் தான் நண்பர்கள். ஆனால் இதில் விகேடி பாலன் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார். விகேடி பாலன் வந்தால் தான் பாலசிங்க சந்திப்பார். கந்தசாமி நாயுடு தொண்டைமானுடைய பாதுகாப்பு அதிகாரி, இலங்கை அரசில் சம்பளம் வாங்குகிற ஒருவரை பாலசிங்க சந்திக்க மாட்டார். அதற்காக விகேடி பாலன் பயன்படுத்தப்பட்டார். இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி விகேடி பாலன் தான் இருக்கான்னு விகேடி பாலன் சிறைப்படுத்தப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இவருக்கு பேரறிவாளன் கதை தான். பேரறிவாளன் சிவராசன் பேட்டரி வாங்கிட்டு வா, ஒயர் வாங்கிட்டு வாங்கிறாரு. அந்த பேட்டரி எதுக்கு, ஒயர் எதுக்குன்னு இப்போ சிவராசன் சொல்லும்போது பேரறிவாளனுக்கு தெரியாது. இதே நிலைமை தான். கந்தசாமி நாயுடு இலங்கை அரசாங்கம் கொடுத்தனுப்பிய, இலங்கை தூதரகத்திலிருந்து கொடுத்தனுப்பிய அந்த வெடிகுண்டு பார்சலை விகேடி பாலனோடு போனால் தான் பாலசிங்கம் சந்திப்பார். அது அப்போ தான் அதை மறைச்சி வச்சுட்டு வர முடியும். இது பயன்படுத்தப்பட்டவர் தான் விகேடி பாலன் என்பது விசாரணையில் தெரிய வந்து அந்த வழக்கு தள்ளுபடியாச்சு. இப்படி ஒரு அவர் மீது ஒரு அபாண்டம். ஆனாலுமே எனக்கு ஒரே ஒரு தம்பியைத்தான் பிடிக்கும். அந்த தம்பி தான் தம்பி பிரபாகரன் சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லக்கூடியவர். உலகம் முழுக்க இசை விழாக்கள் நடத்தி ஈழத்தமிழருடைய விடுதலைக்கு நீங்கள் வெளியில் தெரியாமல் பல உதவிகளை பல நாடுகளில் செய்தவர். ஈழத்தமிழர் போராட்டம் நடக்கிற காலம் முழுக்க ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும், இப்போ இளைய பத்மநாபன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டார். ஆஸ்திரேலியாவில் செட்டில் இருக்கிற இளைய பத்மநாபன், விகேடி பாலன் 2 பேருமே நீண்ட நெடியுங்கால நண்பர்கள். இவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாய் உதவிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்து பல பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள். இன்றைக்கி 200 பேர் அப்படி வேலை பார்க்குறாங்க. 200 பேருடைய குடும்பங்களுமே
200 பேருடைய குடும்பங்களையும் ஒவ்வொருவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் நேரடியாக தெரிந்து வைத்திருப்பவர் விகேடி பாலன். என்ன படிக்கிறாங்க, எந்த காலேஜுக்கு போகிறாங்க, ஃபீஸ் கட்டிட்டியா? ஏன்னா தன்னுடைய நிலைமை தன்னிடம் பணியாற்றுகிற எந்த பணியாளருக்கும் வந்து விடக்கூடாது. அவர் அது பதிவு பண்ணுறாரு. தன்னுடைய மகள் பிறக்கிற பொழுது அவருக்கு வந்து இப்போ மகன் ஸ்ரீகரன், மகள் சரண்யா. மகள் பிறக்கிற பொழுது மனைவி அவரும் கடுமையான வறுமை. இந்த மகளை வந்து மருத்துவமனையில் களைச்சிடலாமான்னு கூட யோசனை பண்ணதாக சொல்கிறார். இன்றைக்கி இப்போ பல பேர் மருத்துவ செலவுக்கு, பல பேர் மகப்பேறு செலவுக்கு நான் பல லட்சங்களை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என்னுடைய மகளை பெற்றுக்கொள்கிற பொழுது மருத்துவமனைக்கு எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. இது விகேடி பாலன் பதிவு செய்கிற விஷயம். அப்போது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை மலையக தமிழராக அவர் காட்டிக்கொண்டதே இல்லை. இல்லை, அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் காட்டிக்கல அப்படிங்கிற விஷயம்? அதனால எதுவும் பின்னணி பயந்தாரா, இல்லை பிரச்சனைகள்னால தவிர்த்தாரா? மலையக தமிழருடைய கண்ணீர் காவி என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையினுடைய பொருளாதாரமே தேயிலை தான். ஆனால் இந்த தேயிலை பெருந்தோட்ட கூலிகள் முழுக்க தமிழர்கள், பெருந்தோட்ட முதலாளிகள் முழுக்க சிங்களவர்கள். ஆனால் மலையக தமிழர்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேற முடியாது. 85 வரை யார் வெளியேறினாலும் கடுங்குற்றம், அவர்களை யார் சந்தித்தாலும் கடுங்குற்றம். வெளி உலக தொடர்புகளே இல்லாமல் வைக்கப்பட்டிருந்தார்கள். தப்பித்தான் ஓடி வரணும். அப்படி தப்பி ஓடி வந்தவர் தான் இவர். நீங்கள் கருப்பைகள் திருடப்படுகிறதுன்னு அங்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டு காலமாக 10 லட்சம் பேர் மக்கள் தொகைக்கு மேலே வரவே இல்லை. ஏன்? நீங்கள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறதாக நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போனால் அவர்களுக்கு கர்ப்பத்தை களைப்பதற்காக, அந்த சிசு கொள்வதற்காக இன்று வரை ஊசி போடப்படுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது கருப்பைகள் திருடப்படுகிறது. எப்படி 200 வருஷம் 300 வருஷம் கூலியாக போனவன் எப்படி 35 லட்சம் பேர் ஈழத்தமிழர் இருக்கான். யாழ்ப்பாணத்தில் 10, மற்ற பகுதியில் 35 லட்சம் பேர் இருக்கான். ஆனால் மலையக தமிழன் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 10 லட்சம் பேருக்கு மேலே வர்றதே இல்லை. ஏன்னா 10 லட்சம் பேர் டீ எஸ்டேட் கூலியாக வச்சுருக்கான். நீங்கள் சினிமா சாஸ்திரி பண்டார நாயக்கா ஒப்பந்தம், வாக்குரிமை பறிக்கப்பட்டு அகதியாக அனுப்புகிறாங்க. இந்தியா சார்பில் எந்த எதிர்ப்பும் இல்லை, ஈழத்து சார்பாக எந்த எதிர்ப்பும் இல்லை. ஏன்? இவர்களுக்கான அரசியலே இல்லை. அப்போ தான் நேரு என்ன பண்ணுறாரு, தொண்டைமான கூப்பிட்டு அங்கே அனுப்புகிறார். நீங்கள் தலைவர்கள் அந்த மக்களிலிருந்து உருவாவது தான் தலைவர்கள். ஆனால் தொண்டைமான அங்கே போன பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். தொண்டைமான் அங்கே போன பிறகு இலங்கை அரசாங்கத்தோடு அமைச்சரவையில் கூட்டணி சேர்ந்துக்கிறார், இந்த மக்களை காட்டி கொடுத்து. இப்போ இருக்கிறவங்க பூரா அந்த தொண்டைமானுடைய வழித்தோன்றர்கள் தான். இப்போ செல்லச்சாமின்னு ஒரு அமைச்சர், செல்லச்சாமி அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கத்தில் அமைச்சர். எனக்கு சந்திரசேகரன் ஒரு அமைச்சரை தெரியும், இறந்துட்டார் அவர். இலங்கை அரசு எதை சொல்லுகிறதோ மலையக தமிழர்களுடைய கொள்கையில் அதை அப்படியே கேட்டுக்கொள்ளுகிறவர் தான் சந்திரசேகர். மத்திய அமைச்சராக இருந்தார். நான் அவரை இங்கேயே சந்திச்சிருக்கேன், கொழும்புலையும் சந்திச்சிருக்கேன். அப்போது மலையக தமிழர்களுக்கான அரசியல் இன்று வரை இல்லை, என்றுமே இல்லை. ஈழத்தமிழர் மலையக தமிழர் நீங்கள் கடும் எதிரியை போல பார்த்துக்குவான். சிங்களனை பார்ப்பதை போல பார்ப்பாங்க. யார்? மலையக தமிழனும் ஈழத்தமிழனும். ஈழத்தமிழர் போராட்டத்தில் மலையக தமிழர் ஆதரவே இல்லை. மலையக தமிழருடைய போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் தலையீடே இல்லை. நீங்கள் மலையக தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து போன விவசாய கூலிகள், பெருந்தோட்ட முதலாளிகள் முழுக்க சிங்களவர்கள், தொழிலாளிகள் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் தான். இது விகேடி பாலனுக்கு ஒரு பெரிய நெருடலாகவே இருந்தது. அதனால தான் தன்னை மலையக தமிழர் என்று அவர் எங்கேயும் சொல்லி கொண்டதே இல்லை. இவருடைய சமூக பங்களிப்பு இருக்குல்ல சார், இவர் இப்போ தொழிலதிபர் ஆகிறாரு, முதலாட்டாவல் வைக்கிறாரு, ஓரளவுக்கு
நல்ல தொழில் அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சில பங்களிப்புகள்லாம் செய்கிறாங்கிறத தாண்டி சமூக பங்களிப்பு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காரு, அரசியலில் அல்லது தமிழ்நாட்டு ஈழ பிரச்சனைகளுக்காக அவருடைய பங்களிப்பு என்ன? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஈழ பிரச்சனையில் உதவி கேட்டு வருகிற அகதிகள் அத்தனை பேருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று சேர்வதற்கான உதவிகளை செய்வார். இது இப்படி அவரால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டவர்கள் பல 100 பேர் வரும். எல்லாருமே ஏஜென்சி வேலை பார்ப்பான், கமிஷன் வாங்கிட்டு அனுப்புவான். அப்படி எனக்கு தெரிஞ்ச பல பேர், நீங்கள் பல ஈழ ஆதரவு கட்சிகளில் 2ஆம் கட்ட தலைவர்களே எனக்கு தெரிஞ்சு பல பேர்கிட்ட 200 கோடி ரூபா இருக்குது வெளிநாட்டுக்கு அனுப்பியது. வெளிநாட்டுக்கு அனுப்புனதில் சம்பாரிச்சது 200 கோடி ரூபா இருக்குது. நான் பட்டியலோட சொல்ல முடியும். மவுண்ட் ரோட்டில் பல பில்டிங் வச்சுருக்கிற ஈழ ஆதரவு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் எனக்கு பல பேர் தெரியும். எவ்வளவு? மவுண்ட் ரோட்டில் பல பில்டிங் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபா, 100 பேருக்கு 3 கோடி ரூபா வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு எதில் அனுப்பிடுவாங்க? நீராவிக்கு, அதாவது ஸ்டீமரில் அனுப்புவாங்க. 3 கோடி ரூபா வசூல் செய்யப்பட்டு இதை வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஈழ தமிழை இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் தான் அந்த 3 லட்ச ரூபா கொடுப்பான். வேறு யாரையும் கொடுத்தா அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். அப்போ இவர்கள் ஒரு ஈழத்தமிழ் ஆதரவு கட்சிகளில் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க. 25 லட்ச ரூபா கொடுப்பான். 100 பேர் எவ்வளோ ஆச்சு? 2.5 கோடி ஆச்சு, 3 கோடி ஆச்சு. 3 கோடிக்கு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஓட்டி 2 ஓட்டி இருப்பான். ஓட்டி 2 பேருக்கும் ஆளுக்கு 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இந்த ஓட்டி எங்கே கொண்டு ஓட்டணும்? ஆஸ்திரேலியா வரைக்கும் ஓட்டணும், டீசல். ரெண்டாவது, நீங்கள் ஸ்டீல் போட்டு தான் நீங்கள் அலையில் தூக்கி போட்டாலும் உடையாது. அதுக்காக அந்த ஸ்டீல் போட்டு கேரளாவில் போய் வாங்குவாங்க 50 லட்ச ரூபா. கடல் மேப்பு வேணும், அதே போல் சேட்டலைட் ஃபோன் வேணும். இதெல்லாமே இந்த 3 கோடி ரூபாய்க்கு நான் சொல்லுகிற 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் அதை வசூல் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் இப்போ சிம் கார்டு வந்தால் போய் எதை வேணால் போட்டுக்கலாம். எது? சேட்டலைட் ஃபோனுடைய சிம் கார்டு வந்தால் போதும், ஏதோ ஒரு பேரில் அது எந்த ஃபோனில் வேணால் போட்டுக்கலாம். அப்போது இப்படியான ஏற்பாடுகள், பல படகுகளை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த ஈழத்தமிழ் ஆதரவு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள். இப்படி நீங்கள் 3 கோடி ரூபா போட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 100 போட்டு போயிருக்கு. எவ்வளோ ஆச்சு? 300 கோடி. பாதி பேர் கடலில் ஜல சமாதியாக போயிட்டான். அந்த கப்பல் போய் சேராது. எங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு 300 பேர் அகதியாக இருக்கான். எவ்வளோ பேர்? 300 பேர் அகதியாக இருக்கான். அவன் சாகர வரை இந்தோனேஷியாவிலே அகதியாக இருந்தே செத்து போக வேண்டியதான். ஒரு இளைஞன் எனக்கு கூட தொடர்பில் இருப்பார். எங்களுக்கு எப்படியாவது யூனில் வழக்கு போடுங்க, ஏதாவது எங்களுக்கு உலக அளவில் ஒரு உதவி கொடுங்க. என்ன உதவி செய்ய முடியும்? இந்தோனேசியா அரசு எங்கன்னா அங்கிருந்து போகும்போது ஆஸ்திரேலியா போவதற்கு பதிலாக இந்தோனேசியா கடல் படை பிடிச்சிரும், இந்தோனேசியா கடற்கரை பகுதியில் ஒதுங்கிடுவோம். தவறுதலாக நடக்கிறது, இல்லை அவங்க வழிமறைச்சு பிடிக்கிறது. அப்போ அவன் அகதி முகாமிலே இருக்க முடியாது, இந்தோனேசியாவில் தப்பவே முடியாது. இப்படி ஈழத்தமிழருடைய கண்ணீர் கதை அத்தனைக்கும் உதவி செய்யக்கூடியவர் இந்த விகேடி பாலன். நீங்கள் விமானத்தில் போகிறதுக்கு டிக்கெட்டு வேணும் அப்படின்னா எவ்வளோ இருக்கோ கொடு, இந்த டிக்கெட். இப்படி ஈழத்தமிழர்களுக்கு வெளியில் தெரியாமல் பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு கலைமாமணி விருதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1990 மியூசிக் ஃபெஸ்டிவல் உலகம் முழுக்க நடத்தி அதில் வர்ற பணத்தை நீங்கள் ஈழத்தமிழர் நலன் நிதிக்காக பல கோடிகளை கொடுத்துருக்கார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், 1987 to 2007 வரைக்கும் சாமானியன் வாழ்வில் உயருவதற்கு நான் தான் ரோல் மாடல். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பல கோடி வந்தாலுமே நான் வேட்டி சட்டையில் சாதாரண ஸ்லீப்பர் செருப்பில் தான் இருக்கேன். அவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. அதே போல் இவர் திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய பல பேர்
இவரோடு நிறைய பேர் தொடர்பில் இருந்திருக்காங்க. தொடர்பில் இருந்தாலுமே இவரை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்குமே கேட்ட உதவிகளை செஞ்சுருக்கார். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இலங்கை KS ராஜா, அப்துல் ஹமீது, கோவை நந்தன், இப்படி பல பேர் இலங்கையில் இருந்து இலங்கையில் வாழ முடியாமல் வெளியேறி அத்தனை பேருக்கும் மாதம் ஒரு சிறிய பெரிய தொகையை கொடுத்து அவர்களையும் வாழ வச்சுருக்கார். அவர்களெல்லாம் இப்போ நன்றியோடு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கந்தசாமி பாலசிங்கம் குண்டுவெடிப்பில் 2 வருஷம் சிறையில் இருந்திருக்கார். அப்போது அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஈழத்து போராளிகள் பிரபார உமாமேஸ்வரன், டெலோ சிறீ சபாரத்னம், இபிஆரில் பத்மநாபா, ஈரோஸ் பாலகுமார், அத்தனை பேரும் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஈழத்தமிழர்களை ஒன்றிணைப்பதற்காக பல தடவை முயற்சி செஞ்சேன். அதாவது இதெல்லாம் இப்போ 83க்கு முன்னாடி. ஆனால் 83க்கு பின்னாடி அத்தனை இயக்கங்களுக்கும் நான் உதவி செஞ்சேன். எல்டிடி, பிளாட்டு, டெலோ, இபிஎல்எம், ஈரோஸ் எல்டிடியில் இணைஞ்சிட்டாங்க. அத்தனை பேருமே ஈழ விடுதலைக்காக ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அதை பல முறை பல தலைவர்களிடம் நான் வலியுறுத்தி கொண்டே இருந்தேன். இதை அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. எல்லா இயக்கங்களும் ஒன்றா சேரணும்னு விரும்பியிருக்கார். இதுதான் இவருடைய விகேடி பாலனுடைய ஈழ போராட்ட அரசியல், ஈழ மலையக தமிழன். அதை தாண்டி இவர் இசை மியூசிக் ஃபெஸ்டிவலில் உலகம் பூரா இங்கே இருக்கிற எல்லா திரைப்பட கலைஞர்களையும் அழைத்து போய் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அறிமுகம் கொடுத்ததும் இசை ஆர்வத்தால். இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வராமலே போய்விட்டது. இதுதான் இவருடைய பொது வாழ்க்கை, இந்த ட்ராவல்ஸு, இசை உலகம், திரைப்பட கலைஞர்களுக்கான ஒரு உலக சுற்றுப்பயணம், 25 நாடுகள், 200 நிகழ்ச்சிகள், அத்தனையும் வர்ற பணத்தை அந்த நாட்டினுடைய ஈழ அமைப்புகளுக்கு கொடுத்துருவேன் சொல்லியிருக்கார். இதுதான் இவருடைய சிறப்பு. எதிர்கால இளைஞர்கள் ஒரு முன்மாதிரியாக, அது ஈழத்து இளைஞனாக இருந்தாலும் சரி, இந்திய இளைஞனாக இருந்தாலும் சரி, தமிழக இளைஞனாக இருந்தாலும் சரி, இவருடைய வாழ்க்கை நீங்கள் பல கோடி ரூபாய் வந்த பிறகும் இவருடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவில்லை. வேட்டி சட்டை, அந்த ஸ்லீப்பர் செருப்பு தான். இதை தாண்டி தன்னால் வசதி வாய்ப்பு படோபகம் வந்தா என்னால் மாறிக்கொள்ளவே முடியலை. இதுதான் என்னுடைய யதார்த்த வாழ்க்கைன்னு சொல்கிறேன். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி, வணக்கம்.